இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறவிருக்கிறது. இதற்கான பிரசார நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் மூன்றாவது கட்சியாக இதுவரை காலமும் இருந்து வந்த JVP அல்லது தேசிய மக்கள் சக்தி தற்போது முதலாவது கட்சியாக உருவெடுத்து வருகிறது. அந்த வகையில் அதன் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பகிரங்க விவாதத்துக்கு வருமாறு அண்மையில் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த அழைப்பு குறித்து ரணில் விக்ரமசிங்க மலுப்பலான பதிலை தற்போது வழங்கியிருக்கிறார். JVP முதலில் ஏற்றுமதி பொருளாதாரத்தையா அல்லது இறக்குமதி பொருளாதாரத்தையா ஏற்றுக்கொள்கிறது என்பதை கூற வேண்டும். அதன் பின்னரே தாம் விவாதத்துக்கு வர முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசவுக்கும் அனுரகுமார திசாநாயக்கும் இடையில் விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதும் அதில் சஜித் பிரேமதாச பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.